Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா math properties of addition. நம்ம properties of addition தான் பார்க்க போறோம். இப்போ அதுல நான் ஃபர்ஸ்ட் எழுதி இருக்குது commutative property and associative property, distributive property, additive property, inverse property. இதெல்லாம் additionக்குள்ளது. இதுல மல்டிபிளுக்கும் இருக்கு. அத நான் நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் commutative property னா என்னன்னு பாப்போம். இப்போ பாருங்க. commutative property னா ரொம்ப சிம்பிள். இப்போ அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸோட சேர்த்து இங்க எழுதிக்கலாம். commutative property. commutative propertyக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா இப்போ a plus b is equal to b plus a. இது என்ன நமக்கு மென்ஷன் பண்ணதுன்னா நம்ம இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்னு மென்ஷன் பண்ணது. லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலா இருக்கணும்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் a is equal to 5 எடுத்துக்கிறேன் and b is equal to 3 எடுத்துக்கிறேன். ரெண்டு இடத்துலையுமே நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 5 plus 3 is equal to 3 plus 5. ஆன்சர் எனக்கு 8 is equal to 8. அப்போ எனக்கு commutative property அடிஷனில் எனக்கு ப்ரூவ் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஸோ 8 plus 8. இதுவே நான் கொஞ்சம் இன்டிஜர்ஸாக ட்ரை பண்ணுறேன். இப்போ a is equal to -2, b is equal to 1 எடுத்துக்கிறேன்னா -2 plus 1 is equal to 1 minus 2. 1 plus வரும். நம்ம ப்ளஸ் இந்த மைனஸ்னால மைனஸே போட்டாச்சு. -2லேருந்து 1 போச்சுன்னா -1 is equal to -1. கரெக்டாக வந்துருச்சுங்களா? இதுதான் commutative property. அண்ட் அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா associative property. associative property. ஸோ இதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கும் இதே மாதிரி ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். a plus b plus c is equal to a plus b plus c. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் தாங்க டிஃப்ரென்ஸ். இந்த ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். இதுலேயே நிறைய சம்ஸ் மாறும் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், a is equal to 2, b is equal to 3, c is equal to 4ன்னு எடுக்கிறேன். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2 plus 3 plus 4 is equal to 2 plus 3 plus 4. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணால் 5 plus 4 நீங்கள் வரும். இங்கே 2 plus 7 வரும். இப்போ இதை ஆட் பண்ணோம்னா 9 is equal to 9. ஆன்சர் கரெக்டாக? அவ்வளோதான். இப்போ இதில் இண்டிஜர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணாலுமே இண்டிஜர்ஸ்க்கும் இதே மாதிரி தான் வரும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்க, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கும் இருக்கிறது சிம்பிள் ஃபார்முலா தான். a into b plus c is equal to a into b plus a into c. ஸோ இதுக்கும் நான் அதே 2, 3 வச்சுக்கலாமா, இல்லை நம்ம இண்டிஜர்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். இப்போ a is equal to -5 வச்சுருக்கேன், b is equal to -2 வச்சுருக்கேன், c is equal to 4 வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, -5 into -2 plus 4 is equal to -5 into -2 plus -5 into 4. இப்போ இது ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வரணும். இப்போ ஃபஸ்ட்டு -5 அப்படியே இருக்கும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா -2 plus 4ஓட ஆன்சர் -2 is equal to minus into minus plus ஆகிடும். 5 into 2 10 ஆகிடும். ப்ளஸ் மைனஸ் into ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், 20 ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் 5 2 10 ப்ளஸ் 10. இங்கே எப்படி வரும்னா 10 minus 20, 10 minus 20. இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ்ஸு தான் வரும். ஸோ இங்கே மைனஸ், ஏன்னா இங்கே பிக் நம்பர் சைன் ப்ளஸ் தானே இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்துடும். ஸோ -10 is equal to இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -10. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ இண்டிஜர்ஸ்லேயும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா நார்மல் நம்ம ப்ளஸ்லேயே உள்ள நம்பர்ஸ்லேயே போட்டோம்னாலும் நம்மளுக்கு கரெக்ட் ஆகிடும். இப்போ அடுத்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஐடென்டிட்டினா என்ன? ஐடென்டிட்டினா இப்போ ஒரு திங் இருக்குன்னா அதுவே இருக்கணும். அதுதான் அதோட ஐடென்டிட்டி. அவ்வளோதான்.
இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா a plus 0 is equal to a. ரொம்ப சிம்பிள். இது வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 3 பார்த்ததோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ அடுத்த ரெண்டுமே ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். a plus 0 is equal to a. இப்போது ஏங்கிற வேல்யூ -123 இருந்தாலுமே ப்ளஸ் 0வோட ஆட் பண்ணும் போது எனக்கு -123 தான் கிடைக்கும். இதோட ஐடென்டிட்டி எனக்கு அப்படியே கிடச்சி இது முடிஞ்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா நான் 0வோட ஆட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அதுவே மறுபடியும் கிடைக்கும். அப்படி வந்தால் தான் அது ஐடென்டிட்டி. அவ்வளோதான். இதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது LHS RHS கிடையாது. வெறும் நம்ம சிம்பிள் லாஜிக்கை வச்சு இதை ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போது லாஸ்ட் இன்வர்ஸ். இன்வர்ஸ்னால் என்ன? இன்வர்ஸ்னால் இப்படி இருக்கிற ஒரு ஏவை 1/a எழுதுனாலே இன்வர்ஸ், இல்லை a பவர் -1 எழுதுனா இன்வர்ஸ். அதாவது இந்த ஏ இப்படி இருக்கக்கூடாது. அதாவது அதோட இன்வர்ஸ் எப்படின்னா இப்போ இது ஒரு மிரர் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏவோட ஆப்போசிட் என்னன்னா -a. கரெக்டுங்களா? அவ்வளோதான். எனக்கு இந்த ஈக்குவலுக்கு முன்னாடி 0 வரணும்னா இப்போ எனக்கு இங்கே ஒரு ஏ இருக்குது. இதோட நான் ஒரு இதை ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணனா எனக்கு அதுவே 0வாக கிடச்சிடணும். அப்படின்னா -a ப்ளஸ் பண்ணலாமா? -a ப்ளஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்குமா? அப்போ ஏவும் கேன்சல் ஆகிடும். எனக்கு இஸ் ஈக்குவல் டு 0 கிடச்சிரும் ஈஸியாக. இதுதான் இன்வர்ஸ். இப்போ ஏக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக இப்போ நான் ஒரு 69 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 69 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே எனக்கு என்ன வேல்யூ வரணும்னா -69 வரணும். வந்தால் மட்டும்தான் எனக்கு அங்கே 0 வரும். இது எப்படி மாறிடும்? -69 -69 ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். 0 வந்துடும். ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் இந்த இன்வர்ஸுமே. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து ஆன்சர் 0வாக வரணும். இது வந்து எனக்கு 0 இருக்கணுங்க. அவ்வளோதான். ஐடென்டிட்டிக்கும் இன்வர்ஸுக்கும் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்து அடிஷனில் வராது. ஏன்னா வந்து இது வந்து அடிஷன்லேயும் வரும், மல்டிப்ளிகேஷன்லேயும் வரும். ஏன்னா இங்கே நம்ம மல்டிபிள் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணுறோம், அடிஷனும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் அதை இந்த வீடியோவிலே போட்டுட்டேன். ஸோ இதுவுமே அப்படி தான். ஸோ அதே மாதிரி தான் இங்கே காம்படேட்டிவும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும். இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இது வந்து ப்ராக்கெட்டை வச்சு ப்ராக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து நம்ம எழுதுறது அப்படியே ரிவர்ஸில் எழுதினாலுமே கரெக்டாக வருமா அடிஷனில் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அடிஷனில் எப்படி போட்டாலுமே கரெக்டாக தான் வரும். ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.